ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மெத்தட்லேயே இந்த போலி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. வாங்க சாஃப்டான போலி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க, இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் போலி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் மைதா எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். போலி செய்கிறதுக்கான மேல் மாவு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக பிசைஞ்சிடலாங்க. நல்லா போட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். ஒரு புரோட்டா மாவு எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாதான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த மைதா மாவு மூழ்கிற அளவுக்கு அந்த மேலே ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் நம்ம இப்போ ஊற்ற போகிறோங்க. மைதா மாவு நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெய், தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய், மேக்ஸிமம் நல்லெண்ணெயே எல்லாத்தையும் நம்ம ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவுக்கு மேலே நிற்கணுங்க. அப்போ தான் மாவெல்லாம் நல்லா ஊறும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் போல் ஊறணுங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மைதா மாவானது இந்த நல்லெண்ணெயிலே நல்லா ஊறணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலே ஊறினாதான், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் ஃபுல்லாகவே ஊற வச்சுக்கோங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு குக்கரில் அதுக்கு தேவையான தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு இப்போ வடிகட்டியில் வடித்து வச்சுருக்கேங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா அந்த கடலைப்பருப்பானது வெந்திருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப நைஸானால் கொலன்னு போயிடும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கணும். கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா ஸ்மேஷர் மூலியமாகவே நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் ஓட்டிக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பாகவே இருந்தாலே போதுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கினாலே போதும். போலி பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாங்க. தேங்காய்ங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கூடுதலாக இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் ஒரு 150 கிராம் நான் அச்சு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். எனக்கு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் தூசியாக இருந்ததுன்னா அதனால் வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த கரைச்ச வெள்ளத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேங்க. நீங்களும் வெள்ளத்தை ஒரு தடவை நீங்கள் கரைச்சிருங்க, இல்லைனா மண்ணாக இருக்கும். அடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்ச கடலைப்பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. உள்ளே சேர்த்துட்டு நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக ஜீனி போட்டு உடச்சி வச்சுருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா அதில் பாதி தான் சேர்க்குறேன். ஏன்னா நிறையா அதுக்கு ஏலக்காய் இருந்ததுனால ரொம்ப இருந்தால் வாசனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். அது எனக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உள்ளே நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா கெட்டி பிடிக்காமல் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியே எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பதம் ஓகேவாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. இப்போ நான் மாவு ஊற வச்சு ஒரு சின்ன வடிகட்டியில் என்ன பண்ணணும், அந்த எண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சின்ன வடிகட்டியில் எடுத்து அப்படியே நம்ம புழிஞ்சு இந்த மைதா மாவு மட்டும் அதில் வச்சிடணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற 1-2 கொஞ்சம் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வடிகட்டியில் நீங்கள் வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விடணும். இப்போ ஓரளவுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா ட்ரையாக தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. இந்த பக்குவம் ஓகேவாக இருக்கும். போலி நம்ம எந்த சைஸுக்கு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மைதா மாவு உருண்டையானது உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக எத்தனை உருண்டை வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு சின்ன அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைதா மாவை பெருசு சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் இங்கே மைதா மாவெல்லாம் நான் உருட்டி ரெடியாக வச்சுட்டேன். பூர்ணம் செஞ்சு முடித்து ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் மைதா மாவு உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பூர்ணத்தை அழகாக இந்த மாதிரி ஒரு அளவுகளில் எடுத்து நான் உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ண போகிறேன். நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் நல்லா மைதா மாவு நல்லா கையாலே தட்டிக்கிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக வரணும் இந்த மைதா மாவு.
டக்குன்னு அப்படியே டக்குன்னு மூடுற மாதிரி அது ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்குங்க மாவு. உங்களுக்கே தெரியும், கையால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதே நம்மளுக்கே தெரியும். இதே போலயே நம்ம ஒவ்வொரு மைதா மாவுலேயுமே உள்ள பூரணத்தை வந்து டிப் பண்ணி ரவுண்டு பண்ணி பால் மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த பாலை ஒன்று ஒன்றா எடுத்து மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு, நெய் கூட ஊற்றலாங்க, நெய்யும் மேலே ஊற்றி கையாலே நல்லா தட்டி தட்டி விடணுங்க. எதுக்காக இதுமாரி கை தட்டினோம்னா சப்பாத்தி கட்டையால் நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது, கையால் தட்டினாலே அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா தட்டும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பூர்ணம் வெளியில் வந்துடும்லாம் பயப்பட வேணாங்க, அது வராது. பார்க்குறதுக்கு வெளியில் தெரியுமே தவிர பூர்ணம்லாம் வெளியில் வராது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தோசைக்கல்லை நல்லா அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் தட்டி வச்சுருக்கிற போலியை உள்ளே சேர்த்துட்றேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலி ஃபுல்லாகவே வந்து நெய்யிலே நம்ம சுற்றிலும் நெய்யை ஊற்றியே நம்ம வந்து ரெடி பண்ணலாங்க. போலியோட 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா நம்ம நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த போலியை செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். அதனால் ரொம்பவும் சில பேருக்கு இந்த நெய் வாசனை ரொம்ப பிடிக்காது. அதனால் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நம்ம ஓகே ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நெய்யை ஊற்றினோம்னா கொஞ்சம் திகட்டின மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நெய்யை 2 பக்கமும் போலியோட 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரங்களில் நம்ம ஓகே ஆயில் கூட சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாங்க, சுட்டுக்கலாம். இப்போ இதே போலயே ஒவ்வொரு போலியையுமே நம்ம சுட்டு எடுக்கலாங்க. போலியை பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பினதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து இந்த தோசை கரண்டியாலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. 2 பக்கமுமே அதே போலயே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சிங்க. போலி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு ஒரு பக்கம் சாஃப்டாகவே இருக்குங்க. இது எந்த அளவுக்கு நம்ம 2 மணி நேரம் இந்த மாவை ஊற வைக்கிறோமோ அந்த சாஃப்ட்டு வந்து அதில் தாங்க கிடைக்கும். இதுதான் மெயினான பாயிண்ட்டு. அதனால தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 மைதா மாவு ஃபுல்லாகவே நல்லெண்ணெயிலே ஊறணும், 2வது 2 மணி நேரம் ஊறணும். இது 2 ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சிங்க. வரலட்சுமி நோம்புக்கு இந்த மாதிரி போலி செஞ்சு எல்லா பலகாரத்தோடையும் சேர்த்து வச்சு நம்ம படைக்கலாங்க. வரலட்சுமி நோம்புக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சில கெஸ்ட்டு கூப்பிட்ருப்போம், பெண்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாக்ஸோ ஏதாவது நம்ம வச்சு கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த போலியுமே நீங்கள் வச்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அன்றைக்கி 200 கிராம் கடலப்பருப்புக்கு ஒரு 150 கிராம் அச்சு வெல்லம் தாங்க சேர்த்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். திகட்ட ஆரம்பிச்சிருந்தா நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த போலியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போலியை ஊற வச்ச நல்லெண்ணெயை பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரலட்சுமி நோம்பு வரதுனால இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் வரலட்சுமி நோம்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.